மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் இப்படி ஒரு கண்டிஷனை என் லைஃப்ல ஃபேஸ் பண்ண பெண் வீட்டாரிடம் இருந்து அது எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அது என்ன? அது மட்டும் தான். உண்மையா ரொம்ப ஃபீலான விஷயம் என்னன்னா, என் அப்பா வந்து படிச்ச வேலையில இருக்கணும். புதுசா இருக்கு. சரி, இத யார் அந்த வீட்ல கேக்குறாங்க? பொண்ணோட அம்மா. உன்னோட அம்மா. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. ஏகப்பட்ட போட்டோ கேட்டுச்சு, நிறைய போட்டோ கேட்டுச்சு. எதுக்கு தெரியல, எல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு மிஸ் ஆகுது, போட்டோ ஃபேஸ் இல்ல, அதெல்லாம் வேண்டாம். பெரிய பி சுஷிலா, லதா மங்கேஷ்கர், ஆசா போசா. நான் பொண்ணு பார்க்க போன இடத்துல என் பொண்ணு ரத்த குரூப் ஓ, உங்க பையனுக்கு ஓ குரூப் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. ரத்தத்துல கூட ராசி பாப்பீங்க. நான் பித்தத்திலேயே பாக்குறவன்டா. இவர் என்ன குரூப்? இவன் வந்து A+. அப்படி ஒரே கேட்கும்போது ஓவா இருக்கா? ஓ, இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. இந்த மாதிரி இந்த குவாலிட்டிஸ் இருந்தாதான் எங்க வீட்டுக்கு நீங்க பெண் கேட்டே வரலாம். வாட் ஆர் தட்? ஃபர்ஸ்ட் நாங்க அதுதான் பாப்போம். 50,000 குறைந்தபட்சம் இருக்கணும். அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. ஆச்சே பாரு. 30,000 1 லட்சம் கூட பையன் வாங்குறாங்க. இங்க எல்என்டில ஒர்க் பண்றாரு, டிப்ளமோ இன்ஜினியர். யாராச்சும் இங்க கெட்டிக்கல் வாங்கலாம்னு கேளுங்க. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். அவங்க 10th படிச்சு முடிச்சிருக்காங்க. சோ வேண்டாம். டிப்ளமா படிச்சா ஒரு 12th தான் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குங்கிறவங்க கை தூக்குங்க. இல்ல எல்லாருமே கை தூக்கிட்டாங்க. எவ்வளவு காண்டா இருக்கு கேட்கல. அந்த லாஸ்ட்ல இருக்கிற தேர்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப காண்டாவுது அப்படின்னு சொல்றாரு. இதே நீங்க வந்து பொண்ணு வீட்டுல வந்துட்டு கேட்கும் போது இத்தனை சவரன் போட்டுதான் ஆகணும், மாப்பிள்ள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரான். என்ன இது அநியாயமா இருக்கு? காசு கூட வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இப்படி கரெக்ட் பண்றானே. கார் வாங்கி தரணும், ஸ்கூட்டர் வாங்கி தரணும், அப்புறம் ஆடி மாசத்துக்கு இத்தனை சீர் வைக்கணும். அவனுக்கு ஒரு புல்லட் வாங்கி கொடுத்து, பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து. தொப்பியா? கவர்மெண்ட் ஜாப் கேட்டீங்க, கவர்மெண்ட் ஜாப் வேலை இருக்கு, சொந்த வீடு இருக்கு, நீங்க கேட்ட எல்லாமே இருக்கு. அப்ப ஏன் நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க? நீங்க பொண்ணு கொடுக்கறதுல நீங்க என்ன வேணா கேட்கணும், நான் கேட்கணுமா? கேளுங்க. 22 வயசு காலேஜ் முடிக்கிறான், வேலைக்கு எப்ப போறான்? இன்னும் 4 வருஷம் போறானா? 4 வருஷம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? இருக்கிற கடனோட வாங்கி தான் வீட்டை கட்ட முடியும். ஒரு பாடு பச்சா பச்சில்லோடா. எல்லாத்துக்கும் இஎம்ஐ போட்டாகணும். அவன் வந்து திருடிட்டு வர போறது எவனுமே. காலேஜ் முடிச்சு 5 வருஷம் அவனோட ப்ரொஃபைல செக் பண்ணுங்க முதல்ல. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. இப்போ 1 வருஷம் பேங்க் மேனேஜரா இருக்கேன். 4 வருஷத்துல இன்னைக்கு வரைக்கும் என் கையில 10 lakhs இருக்கு எனக்கு. நீங்க ஏன் இஎம்ஐ இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? ஏன் இவன் பூச்சாடினா பிச்சைக்கார புள்ள என்னமா? இன்னும் நம்மள அடையாளம் தெரியாம பிச்சைக்கார பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க. அந்த பொண்ணு வந்து நைட்டு அவங்க கேட்டிருக்கு, அந்த பையன் சம்பாதிச்சு இப்பதான் வீடு கட்டினாங்கன்னு சொல்றீங்க, அந்த வீட்டோட இஎம்ஐ யார் கட்டுறா? இஎம்ஐ இந்த பையன் தான் கட்டுறானா அப்படி கேட்டாங்க. ஆமான்னு சொன்ன உடனே அப்ப எனக்கு வேண்டாம். இறக்கம் இல்லையா உனக்கு? உன்னை கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா அவன் ஃபேமிலி யாரு மெயின்டைன் பண்றது? சோ இந்த ரீசன்னால எனக்கு வேண்டாம்னு சொல்லி ரொம்ப சீப்பா இது பண்றாங்க. வீடு வேணும், கடன் இருக்க கூடாது. வீடு வேணும், கடன் இருக்க கூடாது. பெண்ணுக்கான காலம் நான் கேட்கிறேன்னு சொன்னீங்க. அப்ப ஆணுக்கான காலத்துல ஆண் கேட்டப்ப அவன் வேலைக்கு போனா ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் எடுத்துக்கிட்டான், நல்லது கெட்டதுக்கு அவன் தான் போய் நின்னா. இப்ப நீங்க மட்டும் உங்க காலத்துல ஏன் அந்த ரூலுக்கு கீழே வர மாட்டேங்கிறீங்க? சூப்பர். ஏட்டையா நம்ம மானத்தை கப்பல் ஏத்திட்டாரு. டேய் வளர்வாயா, மானத்தை கப்பல் ஏத்திட்டாருன்னா கவுத்துட்டாருன்னு அர்த்தம். இவர் நம்ம மானத்தை காப்பாத்திட்டாரா? அதை விட்டுவிட்டு நீ இஎம்ஐயே இல்லாம ஒரு வீடு வாங்கி வை, ஏன் பொண்ணு வருவா? அவன் காலத்துல அவன் நியாயமா இருந்தான்ல, உங்க டர்ன் வரப்ப நீங்க நியாயமா இருக்கணும்ல. அப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி, நாளைக்கே பொண்ணு வீட்டுக்கு போறோம். பேசி முடிச்சிடலாம். உங்களை எத்தனை பேர் உன் பேர்ல வீடு இருக்கு, நான் சம்பாதிச்சு வீடு கட்டியிருக்க சொல்லுங்க சார். லாஜிக்கலா பேரண்ட் சொத்தை சொல்லாத, நீ உழைச்சு சம்பாதிச்சது சொல்லு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இப்ப வீடு இல்லாத என்ன பண்றது? சுயமா சம்பாதிச்ச தன் கால தன் மனைவியை வந்து சொந்த வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிற கெப்பாசிட்டி வளர்த்துட்டு நீ மேரேஜ் பண்ணிக்கோ. இந்த பாருப்பா, 15 வருஷம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா என் பாடியை பார்சல் பண்ணுவாங்க. சார், அப்ப சொந்த வீட்டுல இருக்க மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும். உங்க பொண்ணு 50,000 சம்பாதிக்கிறா, என் பையன் 50,000 சம்பாதிக்கிறா. ஓகேமா, 2 பேரும் சேர்ந்து சொத்து வாங்கலாமே சார்? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். 3 தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு 3 தங்கச்சிக்கு நல்லது கெட்டதெல்லாம் நீங்க பார்த்தப்ப உங்களை நம்பி ஒருத்தி வந்தால, அவங்க நல்லவங்களா இல்லையா? அப்படி ஒருத்தி வரட்டுமேங்கிறாங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. என் மகன் அந்த துன்பம் படக்கூடாதுங்கிறது எனக்கு செல்ஃபிஷ் இருக்கிறது நியாயம் தானே? அப்ப அந்த இஎம்ஐ அவரே தான் கட்டணும், அவர் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னா. அது எப்படி? நான் மகளை வந்து பெத்து டிகிரி படிக்க
போற போக்க பார்த்தா அவங்க ஃபேமிலியோட வெஞ்சு நம்மள வெட்டி விட்டுறோம் போல் இருக்கே. 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 20,000 ரூபாய்க்கு லோன் கட்டலாம்னு பிளான் போடுவேன். பொண்ணு வந்தா வேலை செஞ்சா செய்யட்டும், செய்யாட்டி அவங்க இஷ்டம். என் பொண்டாட்டி பிள்ளை எனக்கு எப்படி வச்சு காப்பாத்தணும்னு தெரியும். வித்து தும்பேன். ஏன் மக கஷ்டப்படக்கூடாது. ஒரு அப்பா அப்படித்தான் நினைப்பா. நாளைக்கு நீங்களும் அப்படித்தான் நினைப்பீங்க. ஏன் புள்ள கஷ்டப்படுது. சினிமால தான் ஏழைக்கு கட்டி கொடுக்கறதெல்லாம். ஆனா ஆணின் வருத்தத்தை நான் முகத்துல பாக்குறேன். ரொம்ப காலத்திற்கு பிறகு இந்த மாதிரி ஷோல தான் இதெல்லாம் ஆச்சரியமா. ஒரு ஆணுடைய உலகத்தை யோசிச்சு பாருங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. கொஞ்சம் கூட அத பத்தி எந்த லஜ்ஜையுமே இல்லாம நீங்க பேசணும்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல பாஞ்செல்லாம் ஃபைட் பண்ண முடியாதுடா. வேணா 10 அடி தூரத்துல இருந்து பஞ்ச் பேசிட்டு போயிடலாமா? அது பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க, என்னென்ன கண்டிஷன்ஸ் போடுறாங்க. பையன் நல்ல உத்தியோகத்துல இருக்கணும் சார், ஒழுக்கமா இருக்கணும், நல்லா அழகா இருக்கணும். ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க. நான் மாப்பிள்ளை மெயினா வந்து எனக்கு அழகா இருக்கணும். என்னமோ உங்க பொண்ணு சொல்ல வேண்டிய கோரிக்கை எல்லாம் ரெண்டாவது என் பொண்ணுக்கு ஈக்குவலா இருக்கணும். நீங்க சொல்ற அனைத்தும் என்கிட்ட இருக்கு. இந்த பவர் போட்டிக்கு தயாரா? ஓகே. இந்தந்த விஷயங்கள் இருந்தால்தான் எங்கள் வீட்டிற்கு நீங்கள் பெண் கேட்டே வர முடியும். வாட் இஸ் தட்? எம்எஸ் படிச்சிருக்கணும், கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்கணும் யுஎஸ்ல. ஓகே, கிரீன் கார்டு ஹோல்டர், எம்எஸ். சென்னையில யூஜி பண்ணிருக்க கூடாது. சென்னையில யூஜி பண்ணிருக்க கூடாது. 1.5 lakhs கண்டிப்பா நெட் salary இருக்கணும். வந்துட்டு கார் இருக்கணும். ஓகே. அப்புறம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கணும். அப்புறம் ஏதாவது அப்ராட்ல இது கிடைச்சதுன்னா they have to go and settle over there. ஓகே, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும். ஆமா. எந்த நாடா இருந்தா ஓகே? யுஎஸ் இருந்தா ரொம்ப நல்லா. யுஎஸ். அப்படின்னா நமக்கு தண்டனை காட்டாங்க. அடே பேயில போமா. இலே எங்க வீட்டுக்குள்ள நீங்க பொன் கேட்டு வரணும்னாவே உங்க ரெஸ்யூமேல இதெல்லாம் இருக்கணும். என் பொண்ணுக்கு நான் மாப்பிள்ள பார்த்தேன்னா அவர் பிசினஸ் மேனா இருக்கணும். இந்த பிசினஸ் மேனா இருந்தா அவங்க அப்பாவும் பிசினஸ் பண்ணி இருக்கணும். ஏதாச்சும் சைடுல பிசினஸ் பண்ணாதான் சைன் பண்ண முடியும். சுயமா சிந்திக்கிறவங்க இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே. கொஞ்சம் நேர்மை இருக்கணும் சார். உங்க அப்பாவோட கொள்கையை நீ ஏத்துக்கிறியாமா? குடு பக்கத்துல விடு. நோ சார். பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. எனக்கு டீசென்ட்டான ஜாப், என்னோட அதிகமா earn பண்ணணும், வீடு இருக்கணும், கண்டிப்பா முடி இருக்கணும், வழுக்கையா இருக்க கூடாது. இத வச்சுக்கோ சார். ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ளையா வரணும், ஒரு சொந்த வீடு இருக்கணும். சொந்த வீடு. நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாம் நம்ம பையன் மாதிரி இருந்துக்கணும். டயலாக கவனிக்கணும். நம்ம வீட்டுக்கு இந்த பிறகு சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். என்ற மகளுக்கு இன்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் தான் 20 வருஷமா சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். 10-12 பொண்ணுக்கு மேல பாத்திருப்போம். 3 கேஸ் பார்த்து நானே நொந்திருக்கேன். அதாவது வந்து கிரீன் கார்டு அமெரிக்கால மெயினா. இங்க இருக்கு அமெரிக்கா, ஒரு 8 எடுத்து வச்சா போயிட்டு வந்துடலாம். பாட்டி அவ்வளவு தூரம் போடுமா பாட்டி? போய்தான் ஆகணும்னு நான் சொல்லல. இன்னொரு விஷயம் என்னதுன்னா, அதாவது ஒரு 27 வயசு பையனுக்கு எந்த கவர்மெண்ட் 50,000 சேலரி தருதுங்கிறது எனக்கு தெரியல. எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா? 7 இயர்ஸா சென்னையில இருக்காரு, ஆனா 30,000 தான் வாங்குறாருன்னு சொல்றீங்க. எங்க பையன் வந்து சென்னைக்கு போய் 2 இயர்ஸ் தான் ஆகுது, அவர் வந்து 40,000 வாங்குறாரு. உங்க பையன் ஏன் இவ்வளவு கம்மியா வாங்குறாரு? என்னடா இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு? சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கும்ல, அதான் இந்த ரெடிமேட் சட்டை வைக்கிறது. ஒரு சட்டை வித்தா எனக்கு 30 ரூபாய் லாபம் கிடைக்குது. ஆகறேன்டா நானும் ஒரு சேல்ஸ் ரெப். எல்லாருமே அது மாதிரி இருக்க முடியாது. இவங்க கேக்குற ப்ரொஃபைலே எல்லாருமே இருக்க முடியாது. பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணும்னா எப்படி சார் முடியும்? இவனத்த கல்யாணம் பண்ணி பாரியா? பெட்டர் மார்க்ஸ் லைட் ஏதோ வேணும். அப்போ லைஃப் கோமா ஸ்டேஜ் வரைக்கும் நான் எங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறத நான் பாக்குறேன். அதே கஷ்டம் நான் படக்கூடாது. இமோஷன் கரெக்ட் தான் சார். அநியாயத்துக்கு ஆசைப்படக்கூடாது சார். அப்ப நாங்களாம் கல்யாணமே பண்ணிக்காம எப்படி சார்? அப்ப நான் மட்டும் இழுத்த தூக்கமே வர மாட்டேங்குது. பங்கு கொள்ள மாட்டேன், சந்தோஷத்துல மட்டும் பங்கு கொள்ளுவேன், கடன்ல பங்கு கொள்ள மாட்டேங்கிறது தப்பு. தப்பு. லாபமா நஷ்டமா 2 பேரும் சேர்ந்து செய்யுங்க. அது அனாவசியம். கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டி அதனால ஒரு பெரிய சண்டை வந்து அந்த மாதிரி ஒரு இதுக்காக நம்ம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. நீங்க எல்லாம் சொன்னா பழிக்கவே பழிக்காது. நான் ரொம்ப நல்லா இருப்பேன். வரட்டா? பொண்ணும் பையனும் சந்தோஷமா சேர்ந்து லைஃப லீட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம தான் குறுக்க போந்து நல்லா நம்ம தான் ஏற்படுத்துறோம். அது ரெண்டும் மியூச்சுவலா ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை லீட் பண்ணுவாங்க விட்டீங்கன்னா. ஆனா அத நாங்க விட மாட்டோம். அவங்க மனசை மாத்தி மண்டைய உடைச்சு அவங்க மானத்தை வாங்கிடுவோம். நீங்க சொல்றதுனால இப்ப மாப்பிள்ளை வீட்டாருடைய எந்த ஜம்பம் எல்லாம் இனி பலிக்காது. ஒரு 4 இன்டர்வியூ தாண்டி தான் வரணும் உள்ள. பொண்ணு பாக்குற சாக்குல நீ பஜ்ஜி சொஜின்னு ஒரு வெட்ட போறனா? தெரிந்த சாப்பிடாம வந்திருக்கலாமே. அவ்வளவு ஈஸியா வீட்டுக்கு வந்து பஜ்ஜி சொஜில சாப்பிட முடியாது. ஐயோ, எங்களுக்கு ஒரு பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சொல்றதுக்கு என் பொண்ணு எந்த வேலையுமே பார்க்க தெரியாதுன்னு இப்ப சொல்றத ஒரு பெருமையா நினைக்கிறோம். அது உண்மை. அது
Okay. நாங்கள் இவ்வளவு இறங்கிய பிறகும் கூட வேற என்ன பண்றாங்க இப்ப இவங்க சொன்ன மாதிரி என் பொண்ணு சென்னையில வாழ்ந்துக்கு சென்னையில தான் இருக்கணும். ஆன் சைட் போனா 10 நாள் தான் இருக்கணும். 10 நாள் மேல நீங்க இருக்க கூடாது.